அதுக்குள்ளே ஒரு ஃபோன் கால் வந்தால் வீடியோ எடுக்கும்போது கட் ஆயிடுது. ஃபோன் கால் வந்து வச்சுக்கோங்க, வீடியோ எடுக்கும்போது கட் ஆயிடுது. எட்டு கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்கு இருக்குது. நான் என் இருக்கிற ஊருக்கும் சத்தியமங்கலத்துக்குமே. இன்னைக்கு மண்டே நல்லா தெரிச்சிட்டு ஓடிட வேண்டியதான். வண்டி வந்து போகுது பாருங்க, அது அவங்கவுங்க சதியும்தான், அவங்க உயிர். அந்த வண்டி சத்தத்தெல்லாம் தெரிச்சிட்டு அவன் சைடில் ஓடணும். இன்றைக்கி மண்டேனால கொஞ்சம் போக்குவரத்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. ஒரு வண்டி ஒன்று போச்சு பார்த்தீங்களா, இப்போ சத்தம் எப்படி ஆச்சு பார்த்தீங்களா? இப்போ வந்து அந்த வண்டி சத்தியமங்கலத்துக்கு போய் இப்போ நாங்கள் மிதமாக போகிறோம். அங்கே போகிற வேலை ஒர்க்கு வந்து டக்குன்னு 10 நிமிஷத்தில் முடிஞ்சுன்னா நமக்கு டைம் மிச்சம். நம்ம மிதமாக போயிட்டு மிதமாக வந்துடலாம். இல்லை இங்கே போகிற டைம் வந்து இங்கே ஒர்க்கு வந்து அதிகமாக வேலை பிடிச்சதுன்னா கொஞ்சம் சிரமம் தான். லேட் ஆகுது, ஒன்றும் இல்லை, லேட் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. எத்தனையோ பேர் எங்கெங்கேயோ வேறு ஒர்க்குக்கு போகிறாங்க பாருங்கள். லேடி பின்னாடி உட்காந்துருக்கு. அப்பா பின்னாடி லேடி உட்காந்துருக்கு, பிடிச்சி பிடிக்காமல் வண்டி எங்கேயோ போயிட்டு பாருங்கள். என் நிலை மாறினாலும் தன்னிலை மாறாதே, மறவாதே. நம்ம என்ன சூழ்நிலை இருந்தாலுமே அப்பேற்பட்ட ஜோலி நம்மளுக்கு வந்து அந்த வேகத்தில் வந்து சொல்லிடுவேன், இந்த மாதிரி கொஞ்சம் தாமதமாகுங்க, இல்லைன்னா முன்கூட்டியே போயிடுவேன். இந்த மாதிரி அடித்து பிடிச்சி போகிற வேலையெல்லாம் வந்து அது என்றைக்குமே செட் ஆகாது. அது சிரமத்துக்கு தான் வழியாகுது. அடித்து பிடிச்சி ஒரு பக்கம் போகிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் முன்னாடி போயிடணும், இல்லை அது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிடணும். நாங்கள் வீட்டில் டைம் ஓட்டிகிட்டு ஜாலியாக இருந்துட்டு அப்புறம் அடித்து பிடிச்சி போயிட்டு அந்த இது எங்களுக்கு செட் ஆகும், எனக்கு செட் ஆகாது. ஒரு பக்கம் போகிறோமா, அர்ஜென்ட் வேலையா, அதுக்கு முன்னாடி நாளே பிளான் பண்ணிக்கணும். பிளான் பண்ணிவிட்டு அது எப்படி அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு போய்க்கணும். அதை விட்டு வீட்டில் உட்காந்து 10 மணி மட்டும் உட்காந்துட்டு 11 மணிக்கு ஒரு ஜோலின்னா அடித்து பிடிச்சி ஓடிட்டு ஒரு நாள் பொழப்பா, ஒரு நாள் வேலையா, ஒரு நாள் கூத்துக்கு வேஷம் போடலாம். ஒரு நாள் கூத்துக்கு வேஷம் போடலாம். ராஜா வேஷமா, கோமாளி வேஷமா, மந்திரி வேஷமா போடலாம். கண்ணாடி ஒன்று வாங்கணுங்க.
பூந்தோட்ட காவல்காரன். பாருங்க, ஒரு பூந்தோட்டம் ஒன்று வருது. செமையாக இருக்குங்க இந்த பூந்தோட்டம் வந்து. பூந்தோட்ட காவல்காரா பறிக்க இத்தனை நாளா, மாந்தோப்பு காவல்காரா. பார்த்தீங்களா? நல்லா இருக்குங்க. அந்த பூ வந்து செம்மையாக இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்குது. தோட்டத்தில் வேலைக்கு ஆளுக்கு வேலை செஞ்சுட்டுருக்குறாங்க, பறிச்சுட்டுருக்குறாங்க. பூக்கள் வந்து பறிச்சுட்டுருக்காங்க. பூக்களத்தான் பறிக்காதீங்க, காதலத்தான் முடிக்காதீங்க, அப்படி ஒரு பாட்டு வருது. பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குது. அந்த அந்த பக்கம் தோட்டத்தில் வந்து பூ பறிச்சுட்டுருக்குறாங்க. ஜூம் பண்ணி காட்டுறேன். அழகாக இருக்குங்க இந்த பூ. அந்த பக்கம் தோட்டத்தில் அது மஞ்சள் கலரு, இது மஞ்சள் கலரு, அது ரெட்டு கலந்த தோட்டத்தில் வேலைகள் வந்து பூக்களை வந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க. நல்லாவே இருக்குது கிளைமேட்டு. சரி, மைனஸ் கொடுத்துக்கலாமா? மைனஸ் 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 ப்ளஸ் கொடுத்து எந்தளவுக்கு ப்ளஸ் போச்சு, எந்தளவுக்கு மைனஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா? போகலாமா? ரைட். பூக்கள் பறிச்சுட்டு இருக்கிறாங்க வேலையாட்கள் வந்து. அது எப்படி கையில் பறிக்கிறாங்களா, கத்திரியில் மூட்டை மூட்டையே சேர்த்துட்டாங்க. பார்த்தீங்களா? மூட்டையே சேர்த்துட்டாங்க. மூட்டையே சேர்த்துட்டாங்க. நம்ம பூ வந்து கட்டில் வெட்டுவீங்களா, கையில் பண்ண மாட்டீங்க? கத்தியில் தான் வெட்டுவீங்களா? சரி சரி. பூ வந்து போகுதுங்களா? எங்கே போகுது? மார்க்கெட் போகுதா? சரி 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 சரி. பூ வந்து மார்க்கெட் போகுது நண்பர்களே. சரிங்களா? மூட்டை மூட்டை மூட்டையே வந்து மார்க்கெட் போகுது. அங்கே ஒரு மூட்டை, இங்கே ஒரு மூட்டை பறிச்சுட்டுருக்காங்க. கத்தியில் வச்சு வெட்டி எடுக்கிறாங்க. மார்க்கெட்டுக்கு போகுது. வேலையாட்கள் வேலை செஞ்சுட்ருக்குறாங்க. மார்க்கெட்டுக்கு போகுது. சரி வாங்க, நாங்கள் வீடியோ எடுக்கிறோம், அவங்க என்னவோ ஏதோ நினைப்பாங்க. போகலாமா? பூக்களை வந்து மார்க்கெட் போகுது. அதுபோக இந்த பக்கமும் ஒரு தோட்டம் இருக்குது, ஃபுல்லாகவே இருக்குது. இந்த பக்கம் ஒரு தோட்டம் இருக்குது. கோஸ்லோ அப்படின்னு போட்டுக்கிறாங்க. யாருங்க கோஸ்லோவாக போகிறாங்க? அழுத்தின ஃப்ளைட்டுக்கு மேலே வேகமாக தான் போகிறாங்க. கோஸ்லோவாக யார் போகிறாங்க? கோஸ்லோ அங்கங்கே போர்டு போட்டிருக்கு. நாட்டுக்கோழி கிடைக்கும், தூய நாட்டுக்கோழி கிடைக்கும், இவ்விடம் தூய நாட்டுக்கோழி கிடைக்கும்னு ஒரு போர்டு போட்டுருக்கு. நாட்டுக்கோழி தோட்டத்துலலாம் வந்து இது பண்ணுறாங்க.
இந்த நம்ம லைன் இந்த சத்தியமங்கலம் வந்துங்க இப்போ அமைதி பூங்கான்னு சொல்கிறாங்களா, நல்லாவே இருக்குங்க. பூரா ஃபாரஸ்ட்டு ஏரியா ஒரு பக்கம், அப்புறம் விவசாயம் வந்து ஃபுல்லாகவே இருப்பாங்க. இந்த லைன் எடுத்துகிட்டு கோபி லைன் எடுத்துன்னு அதை விட நல்லா இருக்குங்க. கோபி லைனில் எடுத்துட்டா இந்த பங்களாபுதூர், இந்த பாரியூர் மாரியம்மன் கோயில் ஒன்று இருக்குங்க. பாரியூர் அம்மன் கோயில் அங்கேயும் எப்படிதா பூரா வயல்வெளி சும்மா தாறு மாதிரி இருக்குண்ணா. அங்கேயும் போய் வீடியோ, நம்ம பழைய வீடியோவில் போய் பாருங்கள், எடுத்து போட்டிருப்பேன். செமையாகவே இருக்குது. இப்போல்லாம் மேக்ஸிமம் வந்துங்க சொட்டு நீர் பாசன வசதி தான் அது எல்லா பக்கமும் அதிகமாக கட்டுறாங்க. பாயிண்ட் டு பாயிண்ட்டு சத்தியமங்கலம் டு மேட்டுப்பாளையம் நிறைய டைம் நான் வந்திருக்கேன். நான் இந்த காரமடை ரங்கநாதர் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது பாயிண்ட் டு பாயிண்டில் தான் வருவோம். அது எங்கள் ஊர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டான ஒரு ரோடு ஒன்று இருக்குது. அங்கே தான் வந்து நாங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு வரணும். மேக்ஸிமம் லாங்கில் போகும்போது நான் ஒரு 20 கிலோமீட்டருங்க வண்டியில் போவேன். அதுக்கு மேலே வண்டி செட்டில் போட்டுட்டு அப்புறம் நான் பஸ்ஸில் போய்க்குவேன். ஏன்னா லாங் ட்ராவல் நம்மளுக்கு உடலுக்கு ஒத்துக்காது. அதுக்கும் உடல்நிலை பாதிக்கு, கை கால் வலி, மூட்டு வலி, சைனஸ் ப்ராப்ளம், ஏகப்பட்ட தொந்தரவு. அதனால் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் அளவுக்கு தான் வந்துங்க பைக் ட்ராவலு. 50 கிலோ, ஏன்னா 20 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் 40 கிலோமீட்டர் ஆகுது போகுது. அதுக்கு மேலே நம்மளால முடியாது. சில பேர் டெய்லி வந்து 100 கிலோமீட்டர் சுற்றுறவங்க இருக்கிறாங்க. அது அவங்களோட திறமை, உடல் ரீதியாக, அவங்க மன ரீதியாக அவங்களுக்கு தைரியம் இருக்குது, தில் இருக்குது. நம்மளால் வந்து அது முடியறதில்ல. இங்கே ஒரு டிவைட் இருக்குது, இதை பார்த்து போகணும். வரவங்க அப்படி தான் பார்த்து வர மாட்டாங்க. நாங்கள் பார்த்து தான் போய்க்கணும். ஒரு 8 கிலோமீட்ரு 10 கிலோமீட்ரு மற்றவங்களாம் இருந்தால் 10 நிமிஷத்தில் போயிடுவாங்க. நாம் அரை மணி நேரம் ஆயிட மாட்டேங்குது. ஆமாம், இப்போ மெதுவாக போகலாம். நம்ம தோட்டத்தெல்லாம் பார்த்துட்டு, பூக்களெல்லாம் பார்த்துட்டு. ஒரு டைம் மேட்டுப்பாளையம் பத்திரகாளி, இப்போ அந்த பஸ்ஸை பார்த்தோன்னா எனக்கு ஞாபகம் வருது. மேட்டுப்பாளையம் பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு போகணுங்க. அங்கே இப்போது நல்லா சிறப்பாக தரமாக பண்ணிட்டாங்க நம்ம கோயில். ஒரு டைம் போகணும். வட பத்திரகாளியம்மன் கோயில் மேட்டுப்பாளையத்தில் போகணும். சம்மரில் போகலாம். ஸ்கூலு பாப்பாவும் கூட்டிகிட்டு வீட்டெல்லாம் வந்து ஹாலிடே வந்துடலாம். சம்மர் ஹாலிடே, ஸ்கூல் லீவ் வந்துடலாம். அப்போ போகலாங்க. அப்போ தான் போகணுங்க. அதுக்குள்ளே என்னோடய சேனல் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சுன்னா அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்பவுமே வணக்கம், நன்றிகள். அதுக்கு தான் நான் ரொம்பவே மெனக்கெட்டுட்ருக்கிறேன். நம்ம சேனல் வந்து மானிட்டைசேஷனாக இருக்குது, பக்கம் தான் இருக்குங்க. அதுக்கு ரொம்பவே மெனக்கெட்டுருக்கிறேன். அது சப்ஸ்கிரைபர் ஆகிடு உங்கள் கையில் தான் இருக்குங்க. இங்கே ஒரு கார்டன், அதாவது ஸ்ரீ அனகா நர்சரி இருக்குதுங்க. எல்லாம் பூஞ்சோடி எல்லாம் இங்கே நிறைய விற்கிறாங்க. இங்கே கார்டன் நர்சரி இங்கே வந்துங்க. இந்த பூந்தொட்டி அது எல்லாமே மா, பலா, வாழை எல்லாம், மரத்தோட கன்று எல்லாமே அதிகமாக இருக்குங்க. வந்தாச்சுங்க, சத்தியமங்கலம் வந்தாச்சுங்க. என்ட்ரன்ஸ் தான். மெயின் ஸ்டாப்பு இந்த பஸ் ஸ்டாப்பு மெயின் ஏரியா வந்து இன்னும் 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ அடிக்கடி பைக் ரைடு போடுறது இருக்குன்னா
இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. நம்ம சேனல் பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ரைட்டு இந்த பக்கம் நாங்கள் போனோம், எந்த ஏரியா ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இங்கெல்லாம் நிறைய ஃப்ரெண்டு கணக்கு இருந்தாங்க. எல்லாம் அவங்கவுங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்த குட்டியாக இதாகிடுச்சு. அப்போ அவங்கவுங்க வேலைக்கு பார்க்குறாங்க. அப்புறம் பிரிஞ்சாச்சு, நிறைய பேர் பிரிஞ்சாச்சு. சத்தியமங்கலத்தில் எடுத்துட்டிங்கன்னா அப்போ அதாவது டிவைடு இப்போ இந்த மாதிரி சென்டரில் இங்கே போட்டுருக்குங்க, இங்கே போட்டுக்கிறாங்க. இங்கே போக்குவரத்தெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். இன்னும் மெயின் இடத்துல போட்டுக்கலாம். அதை விட்டுட்டு இங்கே போட்டுக்கிறாங்க. யாராக இருந்தாலும் ரோடு கிராஸ் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ரைட்டாக வரவங்க வந்துகிட்டே இருப்பாங்க, வேறு லெவல் வந்துகிட்டே இருப்பாங்க. மற்றபடி நம்ம ரோடு கிராஸ் பண்ணுறது வந்து பார்த்து போய்க்கணும். இதுதாங்க சத்தியமங்கலம். இது எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் பக்கத்தில் எடுத்துகிட்டிங்கன்னா பெரிய டவுன் தான் அது. அப்புறம் இதுக்கு அடுத்தது வந்து புளிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அது இதோட பெருசு. ஈக்குவல் வருதுன்னு நினைக்கிறேன். சத்தியமங்கலம், புளிப்பட்டி, அப்புறம் கோபி, அதை விட்டால் ஈரோடு, அப்புறம் கோயம்புத்தூர். எல்லாம் பக்கம் பக்கம் தாங்க. சும்மா ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே தான் எல்லாமே. எங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அதாவது கோயம்புத்தூர் பக்கம் எங்களுக்கு 50 கிலோமீட்டர் கூட வராது. ஈரோடு பக்கம்தான், சத்தியமங்கலம் பக்கம்தான், பவான் சாகர் பக்கம்தான். எங்கள் ஊரில் வந்து அது சென்டரில் இருக்குது வச்சுங்களேன். அப்புறம் பண்ணாரி மாரியம்மன் கோயில் பக்கம்தான்.